Hello all, welcome to the course Energy Engineering. In today's topic, we are going to see about basic components of wind energy conversion system. So first basic components என்னென்ன அப்படினு பார்க்கிறதுக்கு முன்னாடி ஒரு ஜெனரலான லேஅவுட் ஒரு wind டர்பைன்ல என்னென்ன components இருக்கும் அப்படினு பாத்தீங்கன்னா லெஃப்ட் சைடுல இருக்குறது அந்த வந்து என்டையர் ஸ்ட்ரக்சர். இது நீங்க நிறைய இடங்கள்ல பார்த்திருப்பீங்க, பஸ்ல போகும்போதெல்லாம் வந்து wind mills நிறையவே பார்த்திருப்பீங்க. So number 1 is cover or frontage. நம்பர் 2ங்கிறது விண்மில்லோட ஃபின், இது வந்து பிளேடுன்னு சொல்லுவாங்க. நம்பர் 2 இஸ் ஃபின் அண்ட் நம்பர் 3 இஸ் ஃபின்னோட பிளேஸ், இது அங்கே தான் வந்து கனெக்ட் பண்ணியிருப்பாங்க. அண்ட் நம்பர் 4 இஸ் ஜென்ரேட்டர் அண்ட் பாடி. இதுக்குள்ளே வந்து என்டையர் சிஸ்டம் இருக்கும். ஜென்ரேட்டர் மட்டும் இல்லை, நிறைய காம்பனன்ட்ஸ் இருக்கும். இந்த பர்டிகுலர் பிளேஸில் ஜென்ரேட்டர் இருக்கும். அண்ட் நம்பர் 5 இஸ் டெயில் ஃபின் ஸ்டான்ஷன், இது வந்து ஒரு ராடுன்னு கூட சொல்லலாம். அண்ட் நம்பர் 6 இஸ் டெயில் ஃபின், இது வந்து டெயில். இது எல்லா விண்மில்லையும் இருக்குமானா இருக்காது, சின்ன சைஸ் விண்மில்ஸில் இருக்கும். பெரிய சைஸில் இதுக்கு பதில் உள்ளே ஒரு மோட்டார் வச்சுருப்பாங்க. இதுக்கான யூஸ் என்னங்கிறத அப்கமிங் ஸ்லைட்ஸில் பார்ப்போம். அண்ட் 7 இஸ் டவர், இதுதான் வந்து என்டையர் ஸ்ட்ரக்சர், ப்ராப் பைப்புன்னு சொல்லுவாங்க. அண்ட் 8 இஸ் ஃபாஸ்ட்னர் ஸ்ட்ராண்ட் ஆஃப் மெட்டல், ஒரு பெரிய ஒயர் மாதிரி கனெக்ட் பண்ணியிருப்பாங்க. 9 இஸ் விண்மில் ஃபவுண்டேஷன், இங்கே இருக்க விண்மில் ஃபவுண்டேஷன். அண்ட் 10 இஸ் ஃபவுண்டேஷன், கான்க்ரீட் ஸ்ட்ரக்சர் மூலயமா ஃபவுண்டேஷன் போட்டிருப்பாங்க, கான்க்ரீட் மூலயமா. அண்ட் 11 இஸ் போல்ட். 12 இன்வெர்ட்டர் எதுக்கு யூஸ் பண்ணுவாங்க அப்படின்ட்டு நான் ப்ரீவியஸ் வீடியோவிலே சொல்லியிருக்கிறேன். அண்ட் 13 இஸ் சிஸ்டம் கண்ட்ரோலர் எதுக்கு யூஸ் பண்ணுவாங்கன்ட்டு நெக்ஸ்ட் ஸ்லைட்ஸில் பார்ப்போம். அண்ட் 14 இஸ் பேட்ரி. இதான் வந்து சம் மெயின் காம்பனன்ட்ஸ் ஆஃப் பர்டிகுலர் விண்மில். அண்ட் என்டையர் காம்பனண்ட்டை வந்து ஒரு லேஅவுட்டில் பார்த்தோம் அப்படின்னா, இனிஷியலாக விண்டு வருது. விண்டு வந்து ஏரோ டர்பைன், அந்த டர்பைன் வந்து ஹிட் பண்ணுது. அந்த ஏரோ டர்பைனில் வந்து மெயினாக வந்து யா கண்ட்ரோல்னு ஒன்று வச்சுருக்குறாங்க, பிச் கண்ட்ரோல்னு ஒன்று வச்சுருக்குறாங்க. அண்ட் இதுக்கப்புறம் வந்து கியரிங் யூனிட் வச்சுருக்குறாங்க டு கண்ட்ரோல் ஆர் வேரி த ஸ்பீட். அப்புறம் coupling is to connect gearing unit and electrical generator. and இதுக்கு அடுத்து கண்ட்ரோலர்னு ஒரு சிஸ்டம் வச்சுருக்காங்க. கண்ட்ரோலர் controls all the components. it will give speed signals, it will control speed, it will manage the temperature, it will manage the output power, torque, yaw control, pitch control, எல்லாத்தையுமே வந்து இந்த கண்ட்ரோலர் தான் பார்த்துட்டு இருக்கு. and first is yaw control. yaw control is to make the blades to face the winds. இந்த blade வந்து விண்டை ஃபேஸ் பண்ணி இருந்தால் மட்டும்தான் நமக்கு வந்து we can generate power. ஸோ அதனால் விண்டோட டைரக்ஷன் வந்து எப்போவுமே ஒரே டைரக்ஷனில் தான் இருக்குமானா இருக்காது, சம்டைம்ஸ் டைரக்ஷன் சேஞ்ச் ஆகும். அப்படி சேஞ்ச் ஆகும்போது இந்த பிளேட் அதை ஃபேஸ் பண்ணணும் அப்படிங்கிறக்காக இருக்கக்கூடிய சிஸ்டம் தான் வந்து yaw control. ஃபார் ஹியூஜ் சைஸ்ட் windmills it will be controlled by means of motor. ஒரு மோட்டார் மூலயமா இந்த பிளேடு வந்து அந்த பக்கமும் இந்த பக்கமாக மூவ் ஆகிக்கிடும். இந்த டோட்டல் சிஸ்டம் லைக் நம்மளோட ஹெட்டை வந்து மூவ் பண்ணுறோம்ல, லெஃப்ட் ரைட்டுன்னு மூவ் பண்ணுறோம்ல, அந்த மாதிரி நம்ம டைரக்ஷனை சேஞ்ச் பண்ணிக்கலாம். வேரஸ் ஃபார் ஸ்மால் சைஸ்டு டர்பைன்ஸ் இட் வில் பி மேனேஜ் பை மீன்ஸ் ஆஃப் அ டெயில் வேன். இந்த டெயில் மூலயமா இந்த டில்ட் நடந்துகிட்ருக்கும். ஸோ திஸ் இஸ் நோன் அஸ் yaw control to make the blades to face the winds. and second is pitch control. pitch controlங்கிறது இப்போது நம்ம ஃபேஸை மூவ் பண்ணுறது பார்த்தோம். இது வந்து இந்த விங்ஸ் இருக்குல்ல, இந்த விங்ஸ் வந்து மேலேயும் கீழேயும் மூவ் பண்ணுறதுக்கான ஒரு சிஸ்டம் தான் வந்து pitch control. pitch control is the technology used to operate and control the angle of blades in a wind turbine. இது எதுக்காக யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா, இந்த angle of blade பொறுத்து தான் வந்து இந்த டோட்டல் சிஸ்டமோட ஸ்பீடு இருக்கும். ஆப்வியஸ்லி விண்டு ஸ்பீடும் ஒரு ப்ரைமரி ஃபேக்டர் தான். பட் அலாங் வித் தேட் இந்த பிளேடோட ஆங்கிள், இது எவ்வளோக்கு எவ்வளோ அந்த விண்டுக்கு வந்து பெர்பெண்டிகுலராக இருக்கோ அவ்வளோக்கு அவ்வளோ அதிகமான ரெசிஸ்டன்ஸ் ஆஃபர் பண்ணோம் அந்த விண்டுக்கு. ஸோ தட் வி கேன் ஜென்ரேட் மேக்ஸிமம் பவர். ஸோ இந்த ஆங்கிளை மேனேஜ் பண்ணுறது மூலயமா வி கேன் கண்ட்ரோல் த ஸ்பீட் ஆஃப் த ரோட்டார். த சிஸ்டம் இன் ஜென்ரல் எய்தர் மேட் அப் பை எலக்ட்ரிக்கல் மோட்டார்ஸ் அண்ட் கியர்ஸ் ஆர் ஹைட்ராலிக் சிலிண்டர்ஸ் அண்ட் அ பவர் சப்ளை சிஸ்டம். இந்த பிச் கண்ட்ரோல் மூலயமா வி கேன் கண்ட்ரோல் த ஸ்பீட் ஆஃப் த ரோட்டார். And next is controller. As I mentioned, controller is to sense
wind speed, wind direction, shaft speeds and torque. wind speed சென்ஸ் பண்ணும். wind speed சென்ஸ் பண்ணுறது மூலயமா அதிகமான wind speed இருந்துச்சு அப்படின்னா டர்பைனை ஸ்டாப் பண்ணிடும். பிகாஸ் புயல் காற்றுலலாம் அப்போ நிறைய wind speed வருமே, அப்போ அதிகமாக பவர் ஜென்ரேட் பண்ணலாமான்னா இல்லை. ஸோ அந்த மாதிரி டைமில் வந்து டர்பைனை ஸ்டாப் பண்ணிடும். அண்ட் wind direction எந்த டைரக்ஷன் இருக்குது அப்படிங்கிறத பொறுத்து it will give signals to make yaw control. and shaft speed and torque, அவுட்புட் பவர் எவ்வளோ வருது, ஜென்ரேட்டரோட டெம்பரேச்சர் எவ்வளோ இருக்குது, டெம்பரேச்சர் அதிகமாக போயிடுச்சு அப்படின்னா உள்ளே இருக்கக்கூடிய காயில்ஸ்லாம் ஸ்பாயில் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ அதுக்கு ப்ராப்பராக கூலிங் இருக்கா இல்லையா அப்படிங்கிற சென்ஸ் பண்ணும். அண்ட் இட் will also provide appropriate control signals for matching the electrical output to wind energy input. and finally it will also protect the system from extreme conditions. as I mentioned, ஓவரான wind speed, அதிகமான wind speed இருக்குது, இல்லை டெம்பரேச்சர் அதிகமாக இருக்குது, எலக்ட்ரிக்கல் ஃபால்ட் ஏதாவது இருக்குது, இந்த மாதிரி விஷயங்களில் it will protect the system. and subcomponents of windmill ன்னு பார்த்தீங்கன்னா we have 4 subcomponents. one is wind turbine or rotor, and second is windmill head, third is transmission and control, and fourth is supporting structure. and rotors la we have two classification. one is horizontal axis rotor and second one is vertical axis rotor. இப்போ பார்த்த எல்லா windmill-மே வந்து horizontal axis rotor தான். இது எல்லாமே வந்து the axis is horizontal. so horizontal axis rotor இதெல்லாம். whereas vertical axis rotor they operate in all direction and they do not need any yaw adjustment. vertical axis rotorல இருக்கக்கூடிய ஒரு advantage என்ன அப்படின்னா yaw adjustment தேவையில்லை. and this is another representation of windmill. இதில் we have components. wind turbine அப்படிங்கிற காம்போனண்ட்டுக்குள்ளே என்னெல்லாம் வருது அப்படின்னா blade வரும், second hub வரும், then pitch change and mounting. இந்த நாலும் வந்து it comes under wind turbine. and second structureக்குள்ளே nacelle வரும், then pintle and drive வரும், tower, foundation and control building. இதெல்லாம் வந்து structureக்குள்ளே வரும். and இந்த particular componentக்குள்ளே A and B, A is transmission and B is electrical generator. transmissionக்குள்ளே speed increaser இருக்கும், which is gears இருக்கும், அப்புறம் driver shaft இருக்கும். and Bங்கிற electrical unitக்குள்ளே we have generator and controls and indicators இருக்கும். so this is one more representation. ஒரு wind turbine total windmill என்னென்ன இருக்கும் அப்படிங்கிறதுக்கு blade, hub, இந்த மாதிரி you have plenty of components. next is windmill head. windmill headங்கிற component இதுதான். இதுக்குள்ளே வந்து it consists of supports, rotor, housing the rotor, rotor support பண்ணுறதுக்குள்ள components இருக்கும். and it also houses control mechanism incorporated like changing the pitch of blades, tail vane to orient the rotor to face the wind. இதெல்லாமே வந்து உள்ளே வந்துடும். then transmission unit அப்படின்னா to transmit power from one equipment to other equipment. இங்கே வந்து first initially windங்கிற ஒரு சோர்ஸ்லேருந்து we are generating energy or we are extracting energy from wind, and that energy is in the form of rotational energy which is mechanical energy. so this mechanical energy has to be transmitted or transferred to another device to produce electricity. so இந்த transmission-ஐ மேனேஜ் பண்ணுறதா வந்து transmission unit. for this purpose we will use gears. நார்மலாக பைக்லலாம் கியர்ஸ் இருக்கும், உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ பைக்ஸில் கியர்ஸ் இருக்கும். அது என்ன பண்ணும் அப்படின்னா என்ஜின்லேருந்து வரக்கூடிய பவரை வந்து வீலுக்கு கன்வெர்ட் பண்ணும்போது அது வந்து ஸ்பீட் ரிடக்ஷன் ஆர் ஸ்பீட் வந்து இன்க்ரீஸ் பண்ணுறது, இந்த மாதிரி விஷயங்களுக்காக கியர்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ ஃபார் wind turbine the maximum or the rotational speed is around 40 to 50 rpm, revolutions per minute ன்னு சொல்லுவாங்க. ஒரு நிமிஷத்துக்கு 40லேருந்து 50 ரெவல்யூஷன் தான் அந்த ரோட்டார் வந்து சுற்றும். பட் நமக்கு ஜென்ரேட்டருக்கு எவ்வளோ தேவைப்படும் அப்படின்னா it requires 1800 rpm, approximately 1800 rpm தேவைப்படும். ஸோ இந்த 50 rpm to 1800 rpm கன்வெர்ட் பண்ணுறதுக்கு இருக்கக்கூடிய காம்பனன்ட் தான் வந்து கியர். ஸோ அது எப்படி ஒர்க் ஆகும் அப்படின்னா இதுதான். இப்போ எக்ஸாம்பிளுக்கு இதுதான் எக்ஸாக்டாக உள்ளே இருக்குமானா இல்லை, ஒரு எக்ஸாம்பிளுக்காக நான் போட்டிருக்கேன். இந்த மாதிரி ஒரு பெரிய கியர் இருக்கும். இது ஒரு ரொட்டேட் ஆகிறதுக்கு ரொம்ப டைம் ஆகும். அது கூட அட்டாச் பண்ணுறதுக்கு ஒரு சின்ன கியர் வச்சுருக்குறாங்க. இது கம்ப்ளீட் ரொட்டேஷனை இதோட ரொம்ப சீக்கிரமாகவே அட்டைன் பண்ணிடும். ஸோ அப்போ இது ஒரு ரெவல்யூஷன் நடக்குது அப்படின்னா இது வந்து அதோட 4 times அதிகமாக நடக்கும் அப்படின்னு அர்த்தம். தட் இஸ் வாட் த கியர் ரேஷியோ இஸ். கியர் ரேஷியோ இஸ் நம்பர் ஆஃப் டீத் ஆன் driven gear by number of
டீத் ஆன் டிரைவர் கியர். இது வந்து டிரைவர், இது வந்து ட்ரிவன். இது நம்ம எப்படினாலும் எடுத்துக்கலாம். இதில் எங்கேருந்து பவர் சோர்ஸ் இனிஷியலாக இருக்கோ அது வந்து டிரைவர் கியர்னு எடுத்துக்கணும், இன்னொன்று ட்ரிவன் கியர்னு எடுத்துக்கணும். ஸோ நம்ம கேஸில் வந்து இது டிரைவர் கியராக இருக்கும், இது வந்து ட்ரிவன் கியராக இருக்கும். அண்ட் இந்த கியரோட டீத்தை பொறுத்து there will be some changes. எப்படி சொல்கிறதுனா, ஒரு 100 டூத் கியர் டிரைவ்ஸ் 25 டூத் கியர். இங்கே வந்து இதில் 100 டூத் இருக்குங்கிறாங்க, இதில் வந்து 25 இருக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ கியர் ரேஷியோ இஸ் 1:4. ஸோ சிம்பிளாக சொல்லணும்னா இது ஒரு ரெவல்யூஷன் சுற்றக்கூடிய நேரத்தில் இது வந்து 4 ரெவல்யூஷன் சுற்றிடும். இது 100 ரெவல்யூஷன் சுற்றுது அப்படின்னா இது வந்து 400 ரெவல்யூஷன் சுற்றும். ஸோ இந்த மாதிரி கேல்குலேஷனில் we'll place gears so that this 50 rpm will be converted into 1800 rpm. And next is generator. Generator is a device which will convert mechanical energy into electrical energy. And இங்க வந்து constant or variable speed generator use பண்ணலாம். But variable speed generator are costly and unproved. So most probably we'll be using constant speed generator. Synchronous induction and permanent magnet type of constant speed generator will be used. And கண்ட்ரோலர் சிஸ்டமில் எதெல்லாம் கண்ட்ரோல் பண்ணோம் அப்படின்னா, இனிஷியலாக ஓரியன்டேஷன் ஆஃப் ரோட்டார் இன்டு விண்ட், செகண்ட் ஸ்டார்ட் அப் அண்ட் கட் இன் த எக்யூப்மெண்ட், அண்ட் தேர்ட் பவர் கண்ட்ரோல் பை வேரிங் த பிட்ச், ஜென்ரேட்டர் அவுட்புட் மானிட்டரிங் விச் இன்க்ளூட்ஸ் ஸ்டேட்டஸ், டேட்டா கம்ப்யூட்டேஷன் அண்ட் ஸ்டோரேஜ், தென் ஷட் டவுன் அண்ட் கட் அவுட் ஓவிங் டு மால் ஃபங்க்ஷன் ஆர் வெரி ஹை விண்ட், ஆக்சிலரி அண்ட் எமர்ஜென்சி பவர் மேனேஜ் பண்ணும், மெயின்டெனன்ஸ் மோடுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், ப்ரொடெக்ஷன் ஃபார் த ஜென்ரேட்டர். இது எல்லாமே வந்து அந்த கண்ட்ரோல் யூனிட் பண்ணிகிட்டு இருக்கும். ஸ்டார்டிங் ஃப்ரம் ஓரியன்டேஷன், அப்புறம் பவர் கண்ட்ரோல் பை வேரிங் த பிட்ச், மேனேஜிங் த டேட்டாஸ், ஷட் டவுன் பண்ணுறது, ஆக்சிலரி பவர் கொடுக்குறது, மெயின்டெனன்ஸ்க்கு ஒரு ஆப்ஷன் கொடுக்குறது, இது எல்லாமே வந்து பண்ணும். அண்ட் கண்ட்ரோல் சிஸ்டமில் என்னென்ன காம்பனன்ட்ஸ் இருக்கும், அது என்னென்ன காம்பினேஷனில் இருக்குன்னா, ஃபர்ஸ்ட் இட் வில் ஹேவ் சென்சார்ஸ். இட் மே பி மெக்கானிக்கல், எலக்ட்ரிக்கல் ஆர் நியூமேட்டிக் டைப். தென் சென்ஸ் பண்ணதை வந்து டெசிஷன் எலமெண்ட்டுக்கு அனுப்பும். டெசிஷன் எலமெண்ட் இன்க்ளூட் ரிலேஸ், லாஜிக் மாடியூல்ஸ், மைக்ரோ ப்ராசஸர், மெக்கானிக்கல் யூனிட் ஏதாவது இருக்கும். அண்ட் டெசிஷன் எலமெண்ட் டிசைட் பண்ணதுக்கப்புறம் ஆக்சுவேட்டிங் எலமெண்ட் இருக்கும். ஆக்சுவேட்டர்ஸ் இன்க்ளூட் ஹைட்ராலிக், எலக்ட்ரிக் ஆர் நியூமேட்டிக் டைப் ஆஃப் ஆக்சுவேட்டர்ஸ் இருக்கும். The next is towers. We have 4 different types of towers. First is reinforced concrete tower, second is pole tower, third is build up shell tube tower, and fourth is truss tower. இது வந்து concrete type of tower, இது pole tower. This is concrete, this is pole, and third this is shell tube tower, and fourth is truss tower. இந்த 4 டைப்ல டவரோட ஹைட், மினிமம் ஹைட் வந்து 10 meters இருக்கும், மேக்ஸிமம் ஹைட் இஸ் ரஃப்லி அரவுண்ட் 60 meters. And truss tower is favored because of its low cost, readily available parts, and transportable and stiff. And along with that, shell tube towerமே வந்து it is having some attractive features. நம்ம நிறைய இடங்களில் shell tube towers நிறையவே பார்த்துருப்போம். And this is all about today's class. We have seen something related to components of a windmill. நிறைய காம்பனன்ட்ஸ் பார்த்தோம், ஸ்டார்டிங் ஃப்ரம் யார் கண்ட்ரோல், பிட்ச் கண்ட்ரோல், அப்புறம் டவர்ஸ் பார்த்தோம், ஜென்ரேட்டர் யூனிட் பார்த்தோம், கண்ட்ரோல் சிஸ்டம் பார்த்தோம், கியர்ஸ், ஹவு டு இன்க்ரீஸ் த ஸ்பீட் அப்படிங்கிறத பார்த்தோம், டிரான்ஸ்மிஷன் யூனிட் பார்த்தோம். அண்ட் இன் நெக்ஸ்ட் கிளாஸ் வில் ஃபோக்கஸ் ஆன் த கிளாசிஃபிகேஷன் ஆஃப் wind energy conversion system. Thank you for watching, and don't forget to fill the form available in the description. Thank you.